7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜீராருக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் இப்போ சார் குறிப்பிட்டது மாதிரி ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை நம்ம இழந்தது அப்படிங்கிறது இலங்கையில் இந்தியாவிற்கு இருந்த ஆதிக்கத்தை நம்ம இழந்து விட்டதா ஆகுமா? அதாவது ஹம்பன்தோட்டாக்கு குறியீடு தான் மொத்தமாக இழந்தது அப்படிங்கிறது பல்வேறு நகர்வுகள் மூலமாக இழந்தது. அவங்க வணிகத்திலும் முதலீடு செய்தார்கள், இராணுவத்தை நோக்கியான முதலீடுகள் நகருகின்ற பணியும் நடக்க ஆரம்பித்தது. இரண்டுமே நடக்க ஆரம்பித்தது தான். அதில் பார்த்தா ஹம்பன்தோட்டாவில் கொண்டு போய் கொடுத்ததுக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் அப்படிலாம் போனதுக்காரன் தமிழ் அமைப்புகள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையெல்லாம் கிடையாது. அது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்பது 3 பேர் தான் அரசியல் கட்சிகள்லேருந்து முடிவு பண்ணுறாங்க. ஒன்று காங்கிரஸாக இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம், மார்க்சிஸ்ட் கட்சிகளுடைய, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கொள்கை. மற்ற எந்த கட்சிக்குமே வெளியுறவு கொள்கைக்கான எந்த ஒரு திமுகவுக்கும் அதிமுக அதை பற்றி என்னென்ன தெரியாது. வெளியுறவு கொள்கையில எப்போ தலையிட்டதே கிடையாது. அவங்க கருத்துக்களை வைக்கக்கூடியது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் இங்கே பார்லிமெண்ட்டில் முடிவு எடுத்தெல்லாம் அதுக்கான வாக்கு எடுத்தெல்லாம் ஒப்பீனியன் கேட்டெல்லாம் அவங்க பண்ணுறதே கிடையாது. ஹம்பன்தோட்டா அப்படியாகத்தான் நாங்கள் எடுக்கலாம்னு சொல்லி இவங்க மறுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் சீனாவுக்கு கொடுக்கப்படுது. ஹம்பன்தோட்டா வருவதற்கு முன்பாகவே பல்வேறு இடங்கள் சீனாவினோட ஆதரவுக்கு நகர்த்தப்பட்டது என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, வெறும் சீனா மட்டுமே நம்ம குறியிட வைக்க முடியாது. அமெரிக்காவும் அங்கே கால் பதிச்சிருக்கிறாங்க, பாகிஸ்தானும் அங்கே கால் பதிச்சாங்க. இது எல்லாமே இந்திய அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றத்தில் விவாதங்களே நடக்கல. இதை மையப்படுத்தி ஆளும் கட்சி செய்யக்கூடிய தவறுகளை கண்டித்து எதிர்கட்சிகள் அப்பெல்லாம் விவாதம் வைக்கவும் கிடையாது. இதுதான் அங்கே நடந்த உண்மையான விஷயங்கள். அதில் தமிழ் அமைப்புகள் மீது ஒரு பொறுப்பை சுமத்துவது என்பது பொறுப்பற்ற செயல். 2009 பிப்ரவரி மாதம் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சீனாவின் முற்றுகையிலே இந்தியா இருக்கிறது என்ற ஆவணத்தை கோவையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு ஆவணமாக வெளியிடுறாங்க. அதான் முதல் ஆவணம். அதற்கு பிறகுதான் ஒரு வருஷம் கழிச்சு பாரதிய ஜனதா கட்சியோ மற்றவங்களோ பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நடக்கிற உண்மை. ஆக அந்த ஆவணங்களை கொண்டு வந்தது கூட தமிழ் உணர்வாளர் தான் கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகுதான் இதை பற்றி பேச ஆரம்பித்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நடந்தது. ஆக இதில் ஒட்டுமொத்த அமைப்புகளை குற்றம் சொல்வதில் எந்த இதுவும் கிடையாது. என்னன்னால் ஒரே விஷயம் என்னன்னால், இலங்கை ஒரு தரப்பு, தமிழர் ஒரு தரப்பு. நீங்கள் இலங்கை சீனா பக்கம் போகிறது என்பது காரணமாக ஆதரிக்கிறோன்னு சொல்ற நிலைமை உலகத்திலே இப்படி ஒரு காமெடியான வெளியுறவு கொள்கை இங்கே தான் நடக்குது. நீங்கள் ஒரு தரப்பு அந்த பக்கம் போகுதுன்னா இன்னொரு தரப்பை நம்ம பக்கம் கொண்டு வரணும். அப்படியான இதுவரை எந்த விதமான நடவடிக்கைகள் காங்கிரஸ் தரப்பிலும் செய்யவில்லை, பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலும் செய்யல. இது தமிழர் தரப்புக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நாங்க அதோ அது பண்றோம், இது பண்ண சலுகை வாங்கி, இவர்கள் மூலமா சலுகை வாங்கி தரோம்னு எடுக்கிறாங்க. ஆனா உலகத்துல சரியான வெளியுறவு கொள்கை வகுக்கக்கூடிய யாருமே, ராஜேந்திர ரீதியாக வகுக்கக்கூடிய யாருமே ஒரு தரப்பு அந்த பக்கம் நிற்கணும், ஒரு தரப்பு தம் பக்கம் வைப்பாங்க. இதான் நடக்கும். ஆகவே பாரதிய ஜனதா, அதாவது திருமுருகன் குறிப்பிடுவது போல, பாரதிய ஜனதா மற்றொரு தரப்பை தன் பக்கம் வைத்துக் கொள்வதற்கு தவறிவிட்டதா, இல்லை அல்லது இந்த 6 மாத கால ஆட்சியில் மற்றொரு தரப்பை தன் பக்கம் இழுத்துக் கொள்வதற்கான வேலைகளை செய்து வருவதா நீங்கள் கருதுகிறீர்கள்? மற்றொரு தரப்புன்னு யாரை சொல்றீங்க? தமிழர்களை. இல்லை, அதாவது இது நண்பர் திருமுருகன் காந்தி சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், அதற்குண்டான ஆவணங்கள் உள்ளன. யார் முதலிலே இதை கண்டுபிடித்தார்கள், யார் இதை பாராளுமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்கிறார்கள். அவர் இல்லைன்னு சொல்றாரு. பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி பேசியிருக்கிறது, தமிழ்நாட்டிலையும் பேசியிருக்கிறோம். ஹம்பன்தோட்டா ஹார்பரை பற்றி தமிழ்நாட்டில் பேசியிருக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இது தமிழ் அமைப்புகளாலும் இங்கே அப்போது இருந்த கூட்டணி கட்சிகளாலும் தான் நிராகரிக்கப்பட்டது. அந்த அழுத்தத்தின் காரணத்தினால்தான் காங்கிரஸ் இதை செய்ய தவறியது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல நாம் ஆய்வு மேற்கொள்வது, ராஜபக்சேவை பொறுத்தவரை 3வது முறையாக அதிபர் தேர்தலில் போட்டியிடுகின்றார். அவருடைய நகர்வுகள் என்பது தமிழர்களை நோக்கி திரும்பி இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன? இதற்கான காரணம் இந்த நேரத்தில் ஒரே ஒரு முக்கியமான கேள்வி. ராஜபக்சே பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ராஜபக்சே கூறக்கூடிய கருத்துக்களை பாரதிய ஜனதா எவ்வாறு பார்க்கின்றது? அங்கு தமிழர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள், அமைதியாக இருக்கின்றார்கள் என்ற கருத்தை எல்லாம் தொடர்ந்து ராஜபக்சே முன்வைத்து வருகின்றார். இதை பாரதிய ஜனதா எப்படி பார்க்க? பாரதிய ஜனதா கட்சி இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு கடந்த, அதாவது 2009க்கு பிறகு பல முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அங்கே சென்றிருக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் கூட அங்கே சென்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் அரசு இருந்த பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகள் மீனவர்கள் சந்தித்தார்கள். இப்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. அங்கே அந்த கண்டிப்பாக பாரதிய ஜனதா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், நான் கேட்பது ராஜபக்சே கூறக்கூடிய கருத்துக்களை பாரதிய ஜனதா எவ்வாறு பார்க்கின்றது? அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கு? நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அவர் சொன்னார், இருக்கிறதுலே இந்த உலகத்திலே காமெடியான வெளியுறவு கொள்கைன்னு சொன்னார். இந்த உலகத்திலேயே ஒரு நல்ல கொள்கைகளை நம் நாட்டினுடைய கொள்கைகளை
ரொம்ப சீரியஸாக எப்பொழுதுமே எதிர்க்கிறதுன்றது காமெடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான தமிழ் அமைப்புகள் தான் என்பதை நான் பதிவிட விரும்புகிறேன். ஏன்னா இவர்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் அது குறித்து இவர்கள் விசாரிக்கலாம், தெளிவு பெறலாம். ஆனால் விமர்சனம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கில் எப்பொழுதுமே விமர்சனம் செஞ்சுக்கிட்டனால ஒரு தீர்வு கிடைக்கப் போவதில்லை. இப்பொழுது நாங்கள் சொல்வது என்னவென்றால், அங்கே ராஜபக்சவாக இருந்தாலும் சரி, ரணில் விக்ரமசிங்கவாக யாராக இருந்தாலும், யார் அதிபராக வந்தாலும், யாருடைய ஆட்சி நடத்தினாலும், நம்மை பொறுத்தவரை இன்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு இலக்கு, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், நம்ம மதிப்புக்குரிய விக்னேசன் அவர்கள் சொன்னது போல, அந்த மாகாண முதலமைச்சர் சொன்னது போல கிட்டத்தட்ட 90,000 விதவைகள் இருக்கிறார்கள். தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தமிழ் அமைப்புகள் எங்கள்கிட்ட வராதீங்க, எங்களை பற்றி பேசாதீங்க, எங்களை விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், இந்தியாவினுடைய உதவி எங்களுக்கு தேவை, நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு அவர் ஏன் சொல்கிறாருன்னா, அங்கே ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி, வாழ்வாதாரம், சுகாதாரம், வீடு, மின்சாரம், குடிநீர் இவை அத்தனையும் கிடைக்க வேண்டும். இது நீங்கள் ஏதாவது தொடர்ந்து இது போன்ற ஒரு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருந்தால் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. அவர் முதலமைச்சர் மட்டுமல்ல, தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசை பொறுத்தவரையில் அவர்களுடைய இப்போது அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய நல்ல வளமான வாழ்வுதான் எங்களுடைய கண்களுக்கு தெரிகிறது. இந்த அரசாங்கம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. யார் அங்கே அதிபராக இருந்தால் நமக்கு என்ன இருக்கு? நம்மை பொறுத்தவரை அது வேறு ஒரு நாடு. அந்த அதிபர் யாராக மாறினாலும் நல்லுறவு. அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் நல்ல வளமான வாழ்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருக்க வேண்டும்னு சொல்றோம். இருக்கிறார்கள் நம்ம சொல்லல, ஏன்னா அதற்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கொண்டோம். ஏன்னா நம்ம 6 மாசம் தான் ஆகுது. இருந்தபோதும் தமிழகத்தை பொறுத்தவரை இலங்கையில் நடைபெற்று வந்த அந்த போராட்டம் அமைதி வழியான போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இருந்தாலும் சரி, அதற்கான நியாயமான அவர்களுடைய கோரிக்கைக்கான நியாயமான ஆதரவு என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்து வந்திருக்கின்றது. 1987ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் முற்றுகையில் இருந்தபோது யாழ்ப்பாணத்தில் முற்றுகையில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியது தமிழ் அமைப்புகள். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் மக்கள் முற்றுகையில் இருந்தபோது அந்த முற்றுகையில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று தமிழகத்தில் போராடியது தமிழ் அமைப்புகள் தான். அந்த வகையில் அவர்களுடைய அந்த பணியை நாம் குறைத்து பார்த்துவிட முடியாது. பணியை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. நான் சொல்வது, நீங்கள் இலங்கை பிரச்சனை 2009க்கு முன் 2009க்கு பின் என்றுதான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக நாங்களும் தமிழர்கள் தான், எங்களுக்கும் உணர்வு இருக்கிறது. ஆனால் நடந்த விஷயம் யாரால் எப்படி என்ன ஏது அது ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அங்கே இருப்பவர்கள் வாழ வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக ஐயா நாராயணன் திருப்பதி முன்வைத்த கருத்தை போல அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நல்ல திசையை நோக்கி, வளமான திசையை நோக்கி நகரும் பட்சத்தில் பாரதிய ஜனதாவிற்கு அது ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயம் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். நாராயணன் திருப்பதியுடைய கருத்திற்கு திருமுருகன் காந்தியுடைய கருத்தை கேட்பதற்கு முன்னாடி, தற்போது இந்த போர் முடிந்து 5 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் வன்னி பகுதியில் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பதை எமது செய்தியாளர் மகாதமிழ் பிரபாகரன் ஒரு ஆவணப்படமாக தயாரித்திருக்கிறார். அதன் முதல் பகுதியை இப்போது பார்க்கலாம். ஈடூழி வாழ்க என காட்சியளிக்கிறார் மஹிந்த ராஜபக்ஷே. இந்த படம் வைக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணத்தில் தான் இலங்கை என்ற ஒரு தீவில் 2 நாடுகள் என்ற கோரிக்கை எழுந்தது. 70களில் எழுந்த ஆயுத போராட்டம் 2002இல் வன்னி விடுதலை புலிகளின் அதிகாரப்பூர்வமான அரசாங்கத்தின் கீழ் வரும் நிலைக்கு சென்றது. அதாவது டிஃபேக்டோ ஸ்டேட் எனப்படும் நிழல் அரசாங்கமும் அங்கு நடைபெற்றது. அப்போது ஏப்ரல் 2002இன் பொழுது கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் முதல் சர்வதேச பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார். அதில் தங்கள் ஆயுத ஏந்தலின் தேவையை குறிப்பிட்டவாறு பேசுகிறார். இனவாத மந்திரங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டதால் தான் நாங்கள் இந்த ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். It is because these non-violent peaceful agitations were crushed by military means, by repression, that we were forced to take up arms to defend ourselves. எனவே நாங்கள் ஒரு நிர்பந்தத்தால் தான் ஆயுதம் ஏந்த தள்ளப்பட்டோமே வெளியே, நாங்கள் சந்தர்ப்பங்கள் வரும்பொழுதெல்லாம் சமாதானத்துக்கான வழிமுறைகளிலும் எங்களுடைய தீர்வை பெற முயற்சிப்பது பின்னிக்கவில்லை. ஆனால் 2002க்கு பிறகு அடுத்த 4 ஆண்டுகளில் மீண்டும் போர் சூழல் உருவாக பின்னர் 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி வன்னியில் விடுதலை புலிகள் முற்று முழுதுமாக அழிக்கப்பட்டு விட்டதாக இலங்கை அரசு அறிவித்தது. அந்த இறுதிக்கட்ட போரில் மட்டும் வன்னியில் 40,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்கிறது ஐநாவின் அறிக்கை. இந்த நாளை இலங்கை அரசு வெற்றி தினமாக கொண்டாடுகிறது.
அதன் சான்றாய் உள்ள இலங்கை இராணுவத்தின் வெற்றி சின்னங்கள் தமிழர்கள் வாழும் பகுதி எங்கும் எழுப்பப்பட்டுள்ளன. இராணுவத்தின் வெற்றி அடையாளமாய் உள்ள நந்திக்கடல் 2009 பல்லாயிரம் மக்கள் கொல்லப்பட்ட இடமாக காட்சி தந்தது. இப்படி வெற்றி சின்னங்களோடு புத்த விகார்களும் தமிழ் பகுதிகள் எங்கும் அமைக்கப்படுகிறது. அதற்கு ஓர் சான்றுதான் யாழ்ப்பாணம் சம்பில் துறையில் உள்ள இந்த விகார். ஜூன் 2009 போர் முடிவுக்கு பிறகு இது ராஜபக்ஷே மனைவி சிராந்தி ராஜபக்ஷேவால் திறந்து வைக்கப்பட்டது. போரில் நிகழ்ந்த படுகொலைகளை விசாரிக்க ஐநா அறிவித்த விசாரணையை இன்று வரை இலங்கை அரசாங்கம் ஏற்க மறுக்கிறது. நாட்டினுள் ஐநா சம்பந்தப்பட்ட யாரையும் விசாரிக்க விடமாட்டோம் என்கிறது இலங்கை அரசு. நவம்பர் 2013 காமன்வெல்த் மாநாட்டில் பேசிய இலங்கை அதிபர் ராஜபக்ஷே இலங்கையின் சூழல் மாறியுள்ளதாக கூறுகிறார். We in Sri Lanka are stepping into a new era of peace, stability, and renewed economic opportunities that have been long denied to my people due to the menace of terrorism that existed for nearly 3 decades. In ending terrorism in 2009, we asserted the greatest human right, the right to life. இருள் சூழ்ந்த இந்த ஓமந்தை சோதனை சாவடியிலிருந்துதான் தமிழர்கள் வாழும் பெரும்பான்மை பகுதி தொடங்குகிறது. இராணுவ அனுமதிக்கு பிறகு உள்ளே செல்வதற்கான வழி திறக்கப்படும். அந்த இரவிலும் வழியில் பெரும் அளவிலான இராணுவ வாகனங்கள் சுழன்றன. நான் மகா தமிழ் பிரபாகரன் போருக்கு பிறகான சூழலில் இந்த நிலத்தில் பயணித்த அனுபவங்களோடு வன்னியின் இப்போதைய நிலைமைகளுக்குள் சமீபத்திய சந்திப்புகளோடு நகர்கிறேன். தமிழர்கள் தங்கள் நிலங்களுக்கு செல்வதற்கான உரிமை இப்படிதான் இலங்கை இராணுவத்தினரால் தடுக்கப்படுகிறது. வலிகாமத்தில் உள்ள இந்த நிலம் இப்போது இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயம். இப்படி தன் நிலத்தை இழந்த ஓர் தமிழ் விவசாயி அவரின் நிலையை கூறுகிறார். இப்போ நாங்கள் வெளிக்கிட்டு 25-26 வருஷமாகுது. நாங்கள் அங்கே தோட்டங்கள் செய்து நாங்கள் இப்போ எங்களோட தோட்டங்கள் எல்லாம் இராணுவம் செய்து கொண்டு இருக்குது. இராணுவம் செய்கிறதால எங்களுக்கு பாரிய இழப்போட இருக்குது. ஏன்னா நாங்கள் தோட்டம் செய்கிறாண்டா ஒரு காணியம் துப்புரவு செய்து இவ்வளோ கூலி கொடுத்து மணல் எங்களுக்கு நாங்கள் இருக்கிறத கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அது எங்களுக்கு எங்களோட ஆணிகளை விட்டு தந்து எங்களை தோட்டம் செய்ய விட்டால் மிகவும் உதவியாகவும் நன்மையாகவும் இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம்னா உண்மையாக தான் எங்களை ஆணிகளுக்கு விட வேணும். இப்போ என்ன தொழில் செய்யுது? இப்படியான இராணுவ நில அபகரிப்பு இலங்கை அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை வழியையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த LLRC அறிக்கை 6.11 படி இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் நடக்கும் பெருமளவு நில இழப்புகள் இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயங்களாலேயே நிகழ்கிறது என சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இதிலிருந்து மாறுபட்ட தன்மையில் தன் கருத்தை அந்த அறிக்கையின் மீதான நிகழ்வில் வெளியிடுகிறார் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் GL பீரிஸ். The high security zones, there's only one in the country, in the Palali area. But there again, the area covered by the high security zone is shrinking, it is being reduced. அந்த முதல் பகுதியை பார்த்தோம். இதனுடைய இரண்டாவது பகுதி இருக்கின்றது, அதை தொடர்ந்து பார்ப்போம். அதற்கு முன்னர் ஒரு சிறிய இடைவேளை.